என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு சின்ன பையன் விஜய் டிவில நடிச்சு இவருக்கு பிறகு இவருக்கு 25 வருஷம் கழிச்சு சினிமாவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் உள்ள நடிகரா மாறிட்டாங்கிறத தாங்க முடியாம ஏன் வரக்கூடாதா? சின்ன சின்ன பையனை வச்சு அடி 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 நடிக்கிறோமா? எனது வளர்ந்து வந்த சின்ன பையனா? யார் எஸ்கே வந்து வளர்ந்து வந்த சின்ன பையனா? ஏண்டா எஸ்கே வந்து புதக்குழியில் போட்டு புதைச்சதே நீங்கள் தான். அந்த ஆளாக போய் சவப்பட்டியை தேடி போய் படுத்துக்கிட்டா அதுக்கு யாரா பொறுப்பு? துப்பாக்கியை கையில் கொடுத்து அடுத்து நீ பெரிய ஆளாக வாயான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனா, ஆசீர்வாதம் பண்ணிக்கே ஆப்பு வைக்கணும்னு நினச்சா ஆண்டன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அதுக்கு தான் ஆப்பு வச்சாப்புல. அந்த ஆப்பு இன்றைக்கி செம்மையாக சொருகிருக்கு. என்னது செம்மையாக சொருகிருக்கு? வக்காலத்து வாங்க வந்துருச்சு நாய். ஏன்டா மாமா பையா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எரியோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த பராசக்தியோடைய அழிச்சாட்டியங்களை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நேற்று நடந்துச்சு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ப்ளஸ் வேறு சில முக்கியமான இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணி பசங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டுருங்க. ஜஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, அதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தளபதினா எப்படி எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்றதுக்கு அந்த சம்பவம் தான் உதாரணம். ஏன் தளபதி எல்லோரும் கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கு அந்த சம்பவம் உதாரணம். நேற்று இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் வந்திருந்தார். எதுக்கு? இந்த பட்டிமன்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சுருந்தாங்க. அவர் ஒரு டீம் ஒன்று வந்திருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக பண்ணாங்க. சரி, அதை போய் பார்ப்போமே என்ன தான் பண்ணுறாங்க. நம்ம முடிஞ்சுன்னா எஸ்வி சேகர் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக கேள்வி கேட்டு கலாய்ச்சிட்டு வந்துடலாமே. ஏன்னா அவர் வந்து இப்போ பிஜேபியிலேருந்து இப்போ வந்து டிஎம்கேக்கு போயிட்டார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன், அந்த எண்ணத்துலாம் போனேன். பட் அவர் நகைச்சான பேசக்கூடியவர்னு வச்சுக்கோங்க. அரசியல் பேசுவாப்புல, அணில்களை பிடிக்காதுன்னு சொல்லுவாப்புல, அதெல்லாம் நேற்று சொன்னாப்புல அந்த இடத்துல. இருந்தாலும் சரி, நாகரிகங்கள் கருதி நம்ம வந்து பெருசாக அதில் வந்து ஒன்றும் சொல்லலை. அப்போ என்னன்னா, அங்கே ஒரு 700-800 பேர் இருந்திருப்பாங்க அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு. அதில் வந்து சில பேர் நம்மளை ஊற்று பார்த்தாங்க. இவராக இருப்பாரோ இல்லை அவரை இருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம். நம்ம அப்படியே போயிட்டு வந்து தெரிஞ்சிடணும்னு வச்சுங்களேன். திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசு இருக்கும், அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ச்சு. நான் என்ன சொன்னேன், ஒன்று எடுக்கணும் அம்மா, கொடுமா ஃபோன் எடுக்கிறேன், எடுத்துறேன்னு. இல்லை உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுச்சு. ஏன் கூட எதுக்கு நீ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் தானே அந்த வீடியோலாம் போடுறவர், அதுதான் உங்கள் கூட எடுக்கணும். எந்த வீடியோனா, அப்போ நம்ம விஜய் டாக்ஸ் அது பார்த்துருக்கு, நம்ம தளபதிக்காக பேசுகிறது அந்த புள்ள பார்த்துருக்கு. சின்ன பொண்ணுன்னா உடனே நீங்கள் ஒரு 15 வயசு 20 வயசு அப்படிலாம் இல்லை. மிஞ்சி போனால் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 8லேருந்து 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ சின்ன பொண்ணு. அந்த பிள்ளை வந்து கேட்கும்போது அப்போ தான் நமக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது, தளபதி எவ்வளோ குழந்தைங்க மனசில் போய் ரீச் ஆகிருக்காரு, எப்படி எல்லார் மனசுலையும் போய் ரீச் ஆகிருக்காரு அப்படின்றது அப்போ தான் புரியுது. நம்ம தளபதிக்காக பேசுகிற நம்மளை அந்த குழந்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது பாருங்கள். அங்கே 800 பேர் இருந்தாங்க அந்த ஆடிட்டோரியத்தில். அதில் ஒருத்தர் கூட வந்து நம்மளை வந்து நீங்கள் யூடியூபராக நீங்கள் தானே அவர் அப்படிலாம் கேட்கல. அது வந்து நமக்கு ஒரு சைடு மன வருத்தத்தை கொடுத்தாலும், என்னப்பா நம்ம 800 பேரில் ஒருத்தர் கூட நமக்கு தெரில அப்படின்னு இருந்தாலும், ஆனால் கடைசியில் அந்த மலர் மாதிரி அந்த சின்ன பொண்ணு வந்து கேட்டுச்சு பாருங்க, டே நீ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன தெரியலன்னா அங்கே இருந்தவங்க எல்லாமே டிஎம்கேக்காரங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு. எப்போனா ஒரு சில பேச்சை வந்து எஸ்வி சேகர் பேசும்போது எல்லாரும் ஒவ்வொன்று கையை கத்துனாங்க. அப்போ புரிஞ்சிருச்சு, ஓ நீங்கள்லாம் டிஎம்கே கொத்தடி மீசா அப்படின்றது புரிஞ்சிருச்சு. குழந்தைங்களுக்கு தானே தெரியும் திருட்டு கும்பல் எது, நல்ல கும்பல் எதுன்னு. அதனால தான் அந்த குழந்தை வந்து நம்மகிட்ட ஃபோட்டோ எடுத்துச்சு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் ஆல் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தளபதி. அதுக்கு தளபதிக்கு நன்றி. சரி, இப்போ இந்த பன்னாட மேட்ருக்கு வருவோம். என்னமோ பெருசாக பொங்குறானே, ஏண்டா சிவகார்த்திகேயனுக்கு நீ ஏன்டா வக்காலத்து வாயை வாங்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க? நாங்கள் என்ன கேட்குறோம், சிவகார்த்திகேயனை நாங்கள் யாராவது அடித்தோமா? சிவகார்த்திகேயனை யாராவது எதிர்த்தோமா? சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரக்கூடாதுன்னு யாராவது நினச்சோமா? இதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்னா, ஒரு கடந்த ஒரு வாரமாக சிவகார்த்திகேயன் வந்து எல்லோரும் வச்சு செய்கிறாங்களாம். ஏன் செய்கிறாங்க? பதில் சொல்லு. அதாவது ஜனநாயகன் கடைசி படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தளபதியோட கடைசி படம் எமோஷன்ஸும் தெரியும். நீங்கள் வீம்புக்குன்னே படத்தை 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்தை 10ஆம் தேதி ரிலீஸ்னு மாற்றினீங்க. சரி போனால் போதுன்னு. சரி, கோவமாக இருந்தாலுமே பராசக்தி ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் வந்து என்ன பேசினாப்புல,
நான் வந்து பேசிட்டேன், நான் ஜெகதீஷை பேசிட்டேன், அவர் வந்து ஒன்றும் சொல்லலை அப்படின்லாம் சொல்லி கடைசியில் அண்ணன் தம்பி பொங்கலாக பாருங்கள், அண்ணன் படத்தை 9ஆம் தேதி பாருங்கள், தம்பி படத்தை 10ஆம் தேதி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு மைலேஜ் வேணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்கன்னா நம்ம படத்தை ஓட விட மாட்டாங்க பசங்கன்னு சொல்லி அப்படியே பூசி மொழி பேசிட்டு பம்மாத்தா போயிட்டாப்புல. சரி பரவாயில்ல பேசிட்டு போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளும் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஜனநாயகம் நம்ம மட்டும் கொண்டாடிட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சென்சார் அது இதுன்னு தூக்கி அந்த உள்ள சொருவுனா காண்டு ஆகுமா ஆகாதா? இல்லை காண்டு ஆகுமா ஆகாதா? அந்த காண்டு தான் அந்த காண்டு தான் அந்த காண்டு 10ஆம் தேதி படத்துக்கு பிளாக்கில் டிக்கெட் விற்கிற நிலைமைலாம் இருந்தால் பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டவனுக்கு ஓசியில் டிக்கெட்டு கொடுக்குற நிலைமைக்கு ஆகிட்டீங்கடா நீங்களா? கொத்தடிமைகளா ஹெல்மெட் போட்டு வர்ற பெண்களுக்கு ஓசியில் டிக்கெட் கொடுக்குறது, ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு தேட்டருக்கு போகிறது. டேய் ஏன்னா அவங்க நிலைமை இப்படி ஆகிப்போச்சு, படுமோசமாகி போச்சுடா அவங்க நிலைமை. இப்படி ஆகிட்டீங்க. அதாவது சிவகார்த்திகை தப்பு கணக்கு போட்டாப்புல. எப்படின்னா பொங்கலுக்கு தளபதி படம் வரலைன்னா நம்ம படம் தான் வரும். ஸோ பராசக்தி அப்படின்னும் போது தமிழ் உணர்வை தூண்டக்கூடிய படமாக இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்துனா பயங்கர பெரிய ஆளாயிரம், செம ஹிட் ஆயிரும், அடித்து தூக்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினச்சி ஒரு தப்பு கணக்கு போட்டேன். டேய் ஒரே ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா, என்னது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உன் படம் இன்றைக்கி ஓரளவுக்கு ஓடி இருக்கும். ஏன் தெரியுமா? நாங்கள்லாம் பார்த்துட்டு உன் படம் எப்படி இருக்குன்றதுக்காகவாவது பார்க்குறதுக்கு வந்திருப்போம். ஆனால் நீ என்ன சொன்ன? அண்ணன் தம்பி படம், அண்ணன் படத்தை 9ஆம் தேதி பாருங்க, தம்பி படத்தை 10ஆம் தேதி பாருங்கன்னியா. அண்ணன் படம் தான் 9ஆம் தேதி வரலையே, அப்புறம் எப்படி நாங்கள் 10ஆம் தேதி தம்பி படத்தை பார்ப்போம்? அதனால தான் எவனுமே தேட்டர் பக்கம் வரல. அதுலேயும் வர்றவன் போகிறவன்லாம் வந்து கழுவி ஊற்றிட்டு போகிறான். படம் மொக்க சோகம் ஒன்றும் புரியல. அதுலேயும் நம்ம ப்ளூ சட்டை மாறன் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு போகிறான். அது கரெக்டு தான். ஏன்னா இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபில்மு, ஒரு 30-40 வருஷ கதை. இந்த 30-40 வருஷ கதையை நீ 2.5 மணி நேரத்தில் சொல்லணும் அப்படின்னா அதில் வந்து எப்படி நீ வந்து சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த இந்திய திணிப்பில் எங்கே உனக்கு லவ் வந்துச்சு, இந்திய திணிப்பில் எங்கே உனக்கு வேறு ரொமான்ஸ் வந்துச்சு? ஒன்றும் கிடையாதுல்ல. அப்புறம் ஏன்டா இந்த படத்துக்கு லவ் அண்ட் ரொமான்ஸு? அப்புறம் ஏன்டா இந்த படத்துக்கு ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு தெலுங்கெல்லாம் போய் கற்றுக்கிட்டு இருக்கேன் சிவகார்த்திகேயன்? ஸோ இப்படி முன்னுக்கு பின்னா படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படம் எப்படி ஓடும்? போகிறவெல்லாம் தூங்கிட்டு இருக்கேன் அந்த தேட்டரில், லேக் ஆகிட்டுன்னு புலம்புறான். மொக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தால் ரவி மோகன் இருப்பாப்லன்னு நினைக்கிறேன். அவரோட ஆக்டிங், வில்லத்தனமான ஆக்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படம் இன்னும் பார்க்கல, பார்த்துருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்த ரிவ்யூ வச்சே தெரிஞ்சிருச்சு படத்தை இதுக்கு மேலாம் போய் உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ பராசக்தியை தூக்கி, பராசக்தி எப்போ தீய சக்தியோடு சேர்ந்துச்சோ அப்போயே பராசக்தி வீணாக போச்சு. எஸ்கேயை தூக்கி அவரே போட்டு சோப்புக்குள்ளே புதைச்சிக்கிட்டாப்புல. நீ அதனால் வந்து புலம்பாதராடைய மாமா பையா, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம். சரி, அப்புறம் நண்பன்மிஸ், இப்போ நம்ம ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அது எப்போ ரிலீஸ் ஆகுன்ற பல பேருக்கு கேள்வி இருக்குது. சில பேர் வந்து ரூமர் பண்ணிகிட்டு இருக்காங்க 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, கேரளாவில் ரிலீஸ் ஆகுது. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு இப்போ யாருக்குமே தெரியாது. 21ஆம் தேதி தான் வந்து திருப்பி கோர்ட்டுக்கு வருது. அன்றைக்கி வந்து என்ன தீர்ப்பு வர போகுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எத்தனை நாள் இழுத்தடிக்க போகிறாங்கன்னு தெரியாது. பட் இது ஏன் நடக்குது அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இதுதான் நம்ம வந்து இப்போ பண்ண வேண்டிய விஷயம். விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு சரியான தாங்கான காரணம் 2 பேர்கிட்டுமே இல்லை. ஒன்று டிஎம்கேட்டும் இல்லை, பிஜேபிகிட்டும் இல்லை. அப்போ விஜய் அவர்கள் எதிர்க்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களால முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் எதிர்க்கிறாரு பாருங்க அவங்க 2 பேரையும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு, அதை சொல்லி அடிக்கிறாரு பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? எப்படியா இந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறது? எந்த வகையிலுமே இந்த ஆளை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம கட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாப்புல. இந்த பக்கம் கொள்கையை நம்மளை போட்டு அடிக்கிறாப்புல, அந்த பக்கம் அரசியல் எதிரின்னு இந்த பக்கம் போட்டு அடிக்கிறாப்புல. ஸோ நம்ம எப்படியாவது வச்சுக்கணும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, தமிழகத்தில் வந்து எப்பயுமே திமுக அதிமுக இப்படி தான் இருக்கும். இல்லை அதிமுக திமுக இந்த நரேஷன் தான். இந்த நரேஷனில் இப்போ அதிமுகன்ற ஒரு சாப்டர் இல்லாமல் தூக்கி போட்டு தாவேகா ப்ளஸ் டிஎம்கேன்னு மாற்றிட்டாப்லையே. அப்போ இந்த நரேஷனை உடைக்கணும். அப்போ இந்த நரேஷனை உடைக்கணும்னா விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும். விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா இப்போ இந்த படத்தை பிளாக் பண்ணுறது மூலிமா அவர் வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவார், ஏதாவது பண்ணுவார், படத்துக்கு சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசுவார், வைப்பார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. சரி, சிபிஐ விசாரணை 12ஆம் தேதி வருது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ இப்படி அவருக்கான மென்டல் ப்ரெஷரை கொடுக்குறது, இது அவருக்கு கொடுக்குற ஒரு ப்ரெஷர். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரையும் மடை மாற்றுற வேலையை ரொம்ப தந்திரமாக பண்ணுது இந்த பிஜேபி. மடை மாற்றுற வேலைன்னா, நம்ம இத்தனை நாளாக அரசியலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன நடக்குது, ஏது நடக்குது, தேவைகள் என்ன நடக்குது, அடுத்தடுத்து என்ன அப்படின்ற அந்த விஷயத்தில் இருக்கும்போது
ஜனநாயகன் படம் ஆடியோ லான்ச்சு, அதுக்கப்புறமா ட்ரைலரு, அப்புறம் இதெல்லாம் வரும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த கடந்த ஒரு வாரமாக நம்ம எதை பற்றி பேசியிருப்போம்? ஜனநாயகனை பற்றி தான் பேசியிருப்போம். தமிழக வெற்றி கழகத்தில் அரசியல் என்ன பேசியிருப்போம்னு பார்த்தா பேசியிருக்க மாட்டோம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா தெரியாது. ரீசெண்டாக நேற்று ஒரு அறிக்கை மட்டும்தான் கொடுத்தாரு. அதுவும் இந்த மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறதுக்கான அந்த குழு அமைச்சு. வேறு என்ன நடக்குது தமிழக வெற்றி கழகத்தில் தெரியாது. ஸோ நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம் ஃபோக்கஸு? ஜனநாயகம். ஏன் இந்த ஜனநாயகத்துடைய இந்த தீர்ப்பை வந்து இப்போ திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ கொடுத்துருக்கூடாது? ஏன் 21 கொண்டு போனாங்க? அதுவும் அரசியல். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே மனுஷன்தான், புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்கும். இப்போ இது எல்லாமே அழுத்தத்தின் பேர் தான் நடக்குது அப்படின்றது பாண்டேவே ஒரு வீடியோவில் சொன்னாப்புல. அவரே ரொம்ப ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாப்புல. இதே தான் எம்ஜிஆருக்கு நடந்துச்சு, அந்த பாணியை நீங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்க வேண்டாமே அமித்ஷா சார் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாப்புல. பட் இருந்தாலும் அமித்ஷா சாணக்கியன் அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லி திருப்பி அப்படியே அவருக்கு பட்ரு போட்டு போயிட்டாப்புலன்னு வச்சுக்கோங்க. பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டயத்தில் பொங்கல் டயத்தில் ஜனநாயகம் பற்றி பேசணும். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவல் நம்மளும் பொங்கலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். பொங்கல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் அப்படியே மதுரை சைடு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் முடிட்டு அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். திருப்பியும் 20ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம அரசியல் பற்றின பேச்சுக்கள் திருப்பி ஆரம்பிக்கப்படும். ஜனநாயகத்தை பற்றி நம்ம மறந்துடுவோம், புரியுதுங்களா? ஏன்னா பொங்கல் முடிஞ்சு ஃபெஸ்டிவல் முடிஞ்சு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு மறந்துடுவோம். அந்த டைம் திருப்பி ஜனநாயகத்தை பற்றி பேச வைக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? கோர்ட்டு தீர்ப்பு, சென்சாரு, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்? ஜனநாயகன் ஃபோக்கஸில் இருப்போம். ஜனநாயகம் சென்சார் கிடைச்சா, ஜனநாயக சென்சார் என்ன ஆச்சு, இப்போ என்ன டேட்டில் கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்க கொடுத்துருவாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்களா, போகலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் எங்கே வச்சுருக்காங்கன்னா படத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண பார்க்குறாங்க. திருப்பி யாரை? இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள், இத்தனை கோடி இளைஞர்களை இந்த 1.5 வருஷத்தில் அரசியல் மயப்படுத்தின தளபதி அவர்களுடைய அந்த அற்புதமான ஒரு செயலை அவரை வைத்து மாற்றுறதுக்கான திட்டம். மீன்ஸ் அவருடைய படத்தை வைத்து. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னது? படத்தை வச்சு நம்மளுடைய இந்த அரசியல் நகர்வுகளை நோட்டிஃபை பண்ணுறோம் பாருங்க, அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வேலை பண்ண நடக்குது. ஸோ பி அவேர், தவற விட்டுறாதீங்க. உங்கள் ஃபோக்கஸை ஜனநாயகம் பக்கம் வைக்காதீங்க. ஏன்னா ரிலீஸ் டேட் வந்துருச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகும். மீன்ஸ் சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதனால ப்ரொடியூசருக்கு நஷ்டமாயிருச்சு, அதனால் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா ஜனநாயகனை பீட் பண்ணுறதுக்கு வேறு படம் கிடையாதுன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? எத்தனை படம் வந்தாலும் சரி, நீ அந்த படம் வரும்போது அதுதான் மாஸ், அதுதான் கிளாஸ், அதுதான் வந்து நீ ஹையஸ்ட் சேலாக இருக்க போகுது, ஹையஸ்ட் ரெவன்யூவாக இருக்க போகுது, அதுதான் உச்சத்தின் உச்சமாக இருக்க போகுது தமிழ் சினிமாவில். அது என்றைக்கு வந்தாலும் அப்படி தான், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஜனநாயகனை தூக்கி ஓர வச்சுட்டு அரசியலில் திருப்பியும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் தளபதி அவர்கள் செயல்படுத்த போகிறார் அப்படின்றத பாருங்கள். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க பாருங்கள். ஸோ நம்மை திசை திருப்புற இந்த வேலையை நம்ம திருப்பி தவிடுபொடி ஆக்கிட்டோம்னா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிரும். நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஜனநாயகன் மேலே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக காட்ட அவங்க ஜனநாயகம் படத்தை டிலே பண்ணிட்டு தான் போக பார்ப்பாங்க ஒழிய ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஜனநாயகம் படத்தை தூக்கி அப்படி ஓரம் வச்சுட்டு திருப்பி தமிழக வெற்றி கழகத்தோடைய அரசியல் அந்த களத்துக்குள்ளே இறங்கி அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, அந்த ஏரியாவில் நடக்குது, அப்படி நீங்கள் திருப்பி உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பாங்க, ஆஹா இவங்க என்னடா அப்படி மாறிட்டாங்க, சரி இன்னி படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சோம், இப்போ சில ரிலீஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு மோடுக்கு வந்துடுவாங்க அவங்களும். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் தான். இந்த பாலிடிக்ஸ் உள்ள தளபதி ஒரு ஆளாக இருந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. இந்த ஜனவரி வந்துருச்சு, பிப்ரவரி மார்ச் முடிஞ்சுன்னா ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும். அவ்வளோதான், இந்த 2.5 மாதம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. வேலைகள் அதிகமாக இருக்குது, ஃபாஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.